சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சத்திய வார்த்தையினூடாக உங்களை சந்திப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வேத பகுதியை, ஒரு வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்றைக்கு எங்களுடைய வல்லமை எங்கே? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வரன்கள் எங்கே? இன்றைக்கு அதை நாங்கள் கிரியை செய்கிறது எங்களுக்குள்ளே அந்த வல்லமையை நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோமா என்று பார்க்க போனால், இன்றைய நாட்களில், இந்த காலகட்டங்களில் அதை நாங்கள் ரொம்பவும் குறைவாக இருக்கிறதை நான் காண்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய வரத்தையும், கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை, அந்த வல்லமையை, அவர் கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு வித்து போட்டவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். உலக ஆசைகளுக்காக, உலக இச்சைகளுக்காக, உலகத்தின் பொருள் உலக ஆசைகள், அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நாங்கள் உலகத்தோடு இருக்கிறதா, உலகத்துக்கு நாங்கள் அதை இழந்தவர்களாக இருக்கிறோம். நாங்கள் இந்த ஒரு வசனத்தை நாங்கள் அதோட எடுத்துக்காட்டாக நாங்கள் பேச முடியும். எப்படி என்று சொன்னால், ஆதியாகமம் 25வது அதிகாரம் 31-32வது வசனம் சொல்லுவது, ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திரகாரத்தை ஒரு கூழுக்காக வித்து போட்டவர்களா, அவருடைய சிரேஷ்ட புத்திரத்தை அவர் இழந்து போனவனாக இருக்கிறான். அதே போலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் அநேகர் நாங்கள் காண்கிறேன், தன்னுடைய இந்த உலக ஆசைகளுக்காக, உலக இச்சைகளுக்காக கர்த்தர் கொடுத்த வல்லமை, கர்த்தர் கொடுத்த தாளந்தை, அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து, ஆசாரியராக, லேவியராக, அப்போஸ்தலர்களாக, சுவிசேஷகராக அவர்களை ஒவ்வொரு எங்களை அழைத்திருக்கிறார். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோமா? அந்த வல்லமையை தரித்தவர்களாக இருக்கிறோமா? இல்லை. காரணம் ஏன்? இன்றைக்கு உலகத்துக்கு நாங்கள் வித்து போட்டவர்களாய், உலக ஆசைகளை ஏமாந்து போனவர்களாய், உலக சிற்றின்பங்களுக்கு இழந்து அடிமைப்பட்டவர்களாய், இப்படியாக எங்களுடைய வல்லமைகளையும், எங்களுடைய வரங்களையும், அபிஷேகங்களையும் நாங்கள் இழந்தவர்களாய் இன்றைய காலகட்டத்தில் நான் காண்டு கொண்டிருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரா, சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்தோடு ஒத்துப்போனவர்களாக அல்ல. உலகத்திலிருந்து நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் எங்களை முன்குறித்தவர், அவர்கண்டு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த இழந்து போகாத படிக்கு, அதை அவருக்காக பிரயோஜனப்படுத்த, அதை அவருக்கண்டு கர்த்தருடைய அபிஷேகம் எங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த வல்லமை நம்ம இழந்து போனவர்களாக அல்ல, வல்லமை தரித்தவர்களாக கர்த்தருக்காக எழும்பி நிற்கிற ஜனமாக நீங்கள் நானும் மாற வேண்டும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையினூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.